யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசுநாதர் செய்த ஜெபத்தின் உடைய மேன்மையை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, அவர் நமக்காக எப்படி ஜெபித்திருக்கிறார் என்பது இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்க நம்முடைய ஜெப அனுபவங்களும் இதுக்கு ஏற்றது போல மாற ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஆமென். 14ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? எல்லாரும் நாம் இணைந்து வாசிப்போம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு செய்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஜெபம் இது. இந்த உலகத்தில் வாழும்போது நாம் உலகத்தார் அல்ல என்பதை அடையாளப்படுத்தி வாழ்வதற்கு இயேசுநாதர் நமக்காக ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஏன் இந்த ஜெபத்தை இயேசுநாதர் செய்கிறாருன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு அந்த மனுஷனை இந்த உலகத்தில் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுகிறீர்கள்? அதான் பாருங்கள், ரட்சிப்பு அப்படின்னும் போது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியருக்குள்ளே, சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷனுக்குள்ளே கொண்டு வருது. மாற்றப்படுகிற செயலுக்குள்ளே நம்மளை கொண்டு வராரு பாருங்க. அதனால தான் இயேசு அந்த ஜெபத்தை ரொம்ப அதிகமாக செய்கிறார். இப்போ என்ன காட்டுறாரு? இந்த உலகத்தில் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய செய்கைகள், நிறைய பிரதிபலன், நிறைய ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எப்போவுமே இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கும் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் அதுக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்றத இயேசுநாதர் இங்கே ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்கிறார். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது வேத வசனம் சொல்லுகிறது, பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் எங்கே புதிதாகுதுன்னா ஆக்ஷனில் புதிதாகுது. கையை வைத்தி சொல்லுங்க, எதில் புதுசாகுது? நம்ம ஆக்ஷன் மாறுது. நம்முடைய ஆக்ஷன் மாறுறதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்துக்குரியவர்களாக பார்க்காம உலகத்தில் நம்மளை வேர் பிரித்து வைப்பதுக்கான வேலையை கர்த்தர் நம்ம மூலமாக ஒவ்வொரு நாளும் செய்கிறார். கையை வைத்து சொல்லுங்கள், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குரியவனாய் வாழுகிறேன். எத்தனை பேர் கையை வைத்து சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் நான் இந்த உலகத்துக்குரியவனா, வேலைக்கு போனாலும் உலகத்தான போல வேலை செய்யலை. ஒரு குடும்பத்தில் கர்த்தரனை வச்சுருந்தா அந்த குடும்பத்தில் உலகத்தான போல வாழலை. ஒரு சபையில் கர்த்தரனை வச்சிருக்கும் போது இந்த சபைக்குள்ள ஒரு உலகத்தானை போல வாழலை. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் என்கிற அடையாளத்தோடு வாழ்வதற்கான எல்லா வேலையும் கர்த்தர் நமக்குள்ளே செய்கிறார் பாருங்க. இந்த மாற்றம், இந்த எண்ணங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இயேசுநாதர் தான் சொல்கிறாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவளுக்கு கொடுத்தேன், நான் இந்த உலகத்துக்கு உரியவனாக இராதது போல இவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்றார். இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லும்போது உலகத்தில் நிறைய காரியம் இருக்கு பாருங்க. ஏன்னா இயற்கை இருக்கு, மரம் செடி கொடிகள், பல காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய காரியம்தான். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று நமக்கு சொல்லும்போது ஒரு காரியத்தை ரொம்ப விசேஷமாக நமக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். அது என்னன்னா, இந்த உலகத்தில் எப்படி மற்ற எல்லா காரியங்களும் இருக்குதோ அதுபோல இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தின் அமைப்புக்குள்ளே தேவன் வச்சுக்க. அப்படின்னா இந்த உலகம் செயல்படுகிற ஒரு முறை என்று ஒன்று இருக்கிறது. அந்த செயல்படுகிற முறையில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கும் போது ரெண்டு காரியத்தை அறிந்து கொள்ளணும். ஒன்று, இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குது, இன்னொன்று பிசாசின் ராஜ்யம்னு
இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ளே தான் ஏதாவது ஒன்றில் நம்ம ஆக்ஷனை கொண்டு வர வேண்டும். நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன்னா அது ஆண்டவர் செய்கிற ஜெபத்துக்கு ஏற்ற பிரதிபலனாய் நம்முடைய வாழ்க்கையில் இராமல் போய்விடும். நிறைய கிறிஸ்தவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னென்னா, சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஆக்ஷன், சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே ஆக்ஷன் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் நீ யாருக்குரியவன் அல்ல. பைபிள் வாசித்தீங்களா? என்ன போட்டிருக்கு? நம்ம யாருக்குரியவர்கள் அல்ல, உலகத்தார்கள் அல்ல. கையை வாய்த்து சொல்லுங்க, நம்ம யார் இல்லை. இங்கே இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குரியவன் தான் இருக்கிறேன், வெளியே போனாலும் நான் யாருக்குரியவன் தான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குரியவன் தான் இருக்கிறேன். என்னை சுற்றி நிறைய பேர் தீமையும் பொல்லாப்பும் செய்கிறவங்க இருந்தால் கூட அங்கே கூட நான் யாராக தான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குரியவனாக தான் இருக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்று இயேசுநாதர் எனக்காக ஜெபம் பண்ணுறாரே. அப்போ இதில் ஒரு பெரிய வல்லமையான ஒரு வேலையை கிரியையை என் மூலமாக கத்த செய்ய தேவன் விரும்புகிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, ரெண்டு ராஜ்யம் தான் இருக்குது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். இன்றைக்கு நம்மெல்லாம் பாக்கியம் பண்ணப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு, ஆனால் நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் எங்கேயோ இருக்குன்னு அங்கே எங்கேயோ போய் தேடாத, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. கையை வைத்து சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? எனக்குள்ள தான் இருக்கு. இந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு, ஆனா நான் இந்த உலகத்தில் வாழ்றேன். இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ராஜ்யம், உனக்குள்ள நீ எங்க இணைக்கப்பட்டிருக்கிற என்பதை அறிந்து வாழ ஆரம்பிக்க நான் சொல்றேன், எங்க போனாலும் நான் ஒரு உலகத்துக்குரியவனா என்னை காட்டாம கிறிஸ்து என்னை எப்படி விதமாக காட்ட விரும்புகிறாரோ அவ்விதமாக காட்டக்கூடிய விதத்தில் என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய செய்கைகள், என்னுடைய எல்லா காரியங்களையும் தேவ வசனத்துக்கு ஏதுவாக, தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு ஏதுவாக நான் என்னை மாற்றி அமைக்கிறேன். அப்படி மாற்றி அமைக்கிற ஒரு கிறிஸ்தவன் இருப்பானால் அந்த கிறிஸ்தவன் இந்த உலகத்துக்கு எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் வெளிச்சத்தை கொடுக்கிற பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருப்பான், உப்பா இருப்பான். பைபிள் சொல்லியிருக்க பாருங்க, நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீர்கள். இந்த உப்பாகவும் வெளிச்சமாகவும் உலகம் முழுவதும் போய் ஒரு கிறிஸ்தவன் கலக்கணும்னா, எங்கே போனாலும் யார் என்னை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் என் தேவனுக்குரியவனாக இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்கள், எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? ஆண்டவரே, எங்கே போனாலும் நான் யாருக்குரியவனாக இருக்கிறேன்? தேவனுக்குரிய. நல்ல வாயத்திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே, நான் எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும், என் குடும்பத்தினாலும் சரி, என் வேலை ஸ்தலத்தினாலும் சரி, நான் செய்கிற பிரயாணமானாலும் சரி, நான் போய் பார்க்குற எத்தனை கலாச்சாரமானாலும் சரி, நான் எங்கே போனாலும் தேவனுக்குரியவனாக இருக்கேன். எத்தனை பேர் பெருமையாக சொல்கிறீங்க? நம்ம யாருக்குரியவர்களாக இருக்கிறோம்? எங்கேயும் போய் கலந்துடக்கூடாது, கலப்படலாம் வந்துடக்கூடாது. ஒத்து போகிறது, கலந்து போகிறது, விட்டு கொடுத்து போகிறது. இந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாக இருக்கிறன்றதுல ஒரு நாளும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. கையை வாழ்த்தி சொல்லுங்கள், ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை என்கிற அடையாளத்தை நான் விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, விட்டு கொடுக்க கூடாது என்கிற ஒரு அறிவும் அந்த உணர்வும் நமக்கு வரும்போது தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஒரு விளக்காக, வெளிச்சமாக, உப்பாக நாம் பயன்படுத்துவோம். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம்? கையை வச்சு சொல்லுங்க. நம்ம என்னவா இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும், உப்பா இருக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். என்ன? உப்பாக இருக்கணும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் நல்ல சாரமேற்றப்பட்ட உப்பாக இருக்கணும், விஷயம் உள்ளே இருக்கணும் நமக்குள்ளே. நம்ம எங்கே போனாலும் என்ன உபயோகமான ஒரு பாத்திரமாக இருக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நீ தேவனுக்குரியவனாக இருக்கிற. நீ தேவனுக்குரியவனாக இருக்கிறதுனால தான் இயேசுநாதர் சொல்கிறாரு, இந்த உலகம் உன்னை என்ன செய்யன்றாரு? பகை கொன்றாரு. பாருங்க, இந்த உலகத்தில் ஒருத்தன் பொல்லாப்பு செய்கிறான், அநியாயம் செய்கிறான், கேடு செய்கிறான் அப்படின்னா அந்த உலகம் அந்த மனுஷனை என்ன எப்படி பார்க்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனை என்ன எப்படி யோசிப்பாங்க? நல்லவன் சொல்லுவாங்களா? அவனை எப்படி அவங்க கூட யாராவது
பழக விரும்புவாங்களா? என்ன சொல்லுவாங்க? பொல்லாதவன்பா, எல்லாம் கெடுதியும் உண்டு பண்ணுறவன், இவன் இருக்கிறதே ஒரு என்ன வேஸ்ட்டு, அப்படி தானே சொல்லுவாங்க. இயேசுநாதர் இந்த உலகத்துக்குள்ளே வந்தாருங்க. இந்த உலகத்துக்குள்ளே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் வேதம் சொல்கிறது அவர் நன்மை செய்கிறவராக என்ன பண்ணாராம்? சுற்றி திரிந்தாராம். இப்படி நன்மை செஞ்சு சுற்றி திரிந்த இவரை உலகம் பகைத்ததான். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்று அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சாலும் பகைக்கிறவர்கள் இருக்க தான் செய்வார்கள். ஆனாலும் அந்த பகைக்கிறவர்கள் நடுவே நம்மளை நன்மை செய்யக்கூடிய திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி அப்படி இருக்கணும்னு விரும்புகிறவங்க? எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? நன்மை ஜெயிக்குமா தீமை ஜெயிக்குமா? நான் சொல்கிறேன், நன்மை தான் ஜெயிக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க. தீமையை நன்மையை கொண்டு தான் ஜெயிக்க முடியும்னு வேதம் சொல்லுது. அப்போ யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுநாதர் போய் வியாதியஸ்தில் வந்தாங்க, கண்ணு தெரியாத வந்தாங்க, கண்ணு கொடுத்தாரு. ஏன்னா குஷ்டரோகியில் வந்தாங்க, குஷ்டரோகத்தை சுத்தமாக்குறாரு. செத்து போனவங்களை எழுப்புறாரு. என்ன 2 அப்பத்தையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. அது 5000 பேரை போஷிக்குது. இவ்வளோ நன்மை செஞ்ச இயேசுநாதரை பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் இயேசுநாதர் சொல்கிறாரு, இவ்வளோ நன்மை செஞ்ச என்னையே இந்த ஜனங்க பகைச்சிருப்பாங்கன்னா என்னுடையவர்களாக இருக்கிற அவர்களை நிச்சயமாக பகைப்பார்கள் ஆண்டவரே. ஆகவே அவர்களுக்கு நீ ஒரு அறிவை உண்டாக்கணும். என்ன உண்டாக்கணும்னா, இவர்கள் என்னுடையவர்கள், நம்முடையவர்கள். யாருக்குரியவர்களா இல்லைனா இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுக்குரியவர்களா இருக்கா. கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம யாருக்குரியவங்களா இருக்கிறோம்? தேவனுக்குரியவர்களா இருக்கிறோம். நல்லா நீங்கள் தேவனுக்குரியவர்களா இருக்கிற நமக்கு நன்மை வராமல் இருக்காது. கண்டிப்பா நன்மை வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க. நமக்கு என்ன வரும்? கண்டிப்பா நன்மைகள் வரும். எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு சாதகமாய் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரை, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் கையின் பிரயாசத்துக்கு, என்னுடைய தொழிலில், ஆண்டவரை என்னுடைய எதிர்காலத்தில் எனக்கு சாதகமானதை கர்த்தர் எனக்கு செய்வார். ஏன்னா என்ன ஆண்டவர் சொல்றார், நீ இந்த உலகத்தில் இருந்தாலும் நீ உலகத்துக்குரியவன் அல்ல என்பதை வித்தியாசப்படுத்தி காட்டி எல்லா நன்மையும் நமக்கு தேவன் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்ப பாருங்க, வேதம் எப்படியெல்லாம் இந்த மோட் ஆஃப் ஆபரேஷன் சொல்லலாம், உலகத்தில் எப்படிப்பட்ட என்ன ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்லாம் உண்டாகுது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த உலகத்துக்குரியவர்களாக நாம் இல்லாமல் தேவனுக்குரியவர்களாக இருப்பதுக்கு வேதம் என்ன நமக்கு சொல்லுகிறது பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிப்போமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்றார் பாருங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அங்க ரொம்ப அற்புதமாக சொல்றார். சொல்லிட்டு அடுத்து சொல்றார், ஏனெனில் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும். நல்ல கவனிங்க, ஒரு காரியம் தெரியுது. இந்த உலக அமைப்பில் நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன், ஆனால் நான் உலகத்துக்குரியவனா வாழலை. நல்ல இந்த சத்தியத்தை உள்ளே போய் வைக்கணும். நான் உலகத்தில் வாழ்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் வர ஆண்டவரே, ஆனால் இவர்களாம் உலகத்தில் விட்டுட்டு போகிறேன். நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்படி நியமித்திருக்கிற நாட்கள் வரைக்கும் எங்கே தான் வாழ போகிறோம்? ஹலோ, எங்கே தான் வாழுவீங்க? இந்த உலகத்தில் வாழுவீங்க. ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துக்குரியவனாய் வாழல அப்படின்னா இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் படி, செயல்முறையின்படி நான் வாழாமல் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. என்னெல்லாம் இந்த உலகத்தினுடைய செயல்முறைகள், இதெல்லாம் கவனிச்சாதானே நம்ம உலகத்துக்குரியவன் அல்ல, நான் இதில் சிக்கக்கூடாது, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத அறியும் போது தான் நான் விளக்காக இருக்க முடியும், நான் உப்பாக இருக்க முடியும். இந்த உலகத்தை கலக்கிறவனாய் கர்த்தர் என்ன உபயோகப்படுத்த முடியும். ஏன்னா எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அவருடைய ராஜ்யம் அவ்வளவு வல்லமையான ஒரு ராஜ்யம்.
அப்போ கவனிச்சு பாருங்க, சொல்றாரு இந்த முதல் காரியம் கவனிச்சிங்கன்னா இந்த வாஸ்த வசனங்களில் நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே எடுத்து காட்டுங்க. அது என்னன்னா, சுயத்தை முக்கியப்படுத்துகிற ஒரு காரியம் இந்த உலகம் ரொம்ப அதிகமாக காட்டும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, என்ன இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. என்ன காட்டுதுன்னா, சுயத்தை ஒரு மனுஷன் முக்கியப்படுத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள்ள இருக்கு, தேவன் வாசம் பண்ணுகிறார், இந்த தேவன் எனக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை ஒதுக்கி விட்டுட்டு இந்த உலக செயல்முறைக்குள்ள போய் நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா, நான் என்னை எதுக்கு ரொம்ப முக்கியப்படுத்துவேன்னா, இந்த சுயத்தை ரொம்ப அதிகமாக முக்கியப்படுத்துறவனா இருப்பேன். ஒரு மனுஷன் இந்த உலக காரியத்தை முக்கியப்படுத்துறவனா இருப்பானா, அவன் இந்த உலகத்துக்குரியவனா இருப்பான் ஒழிய அவன் தேவனுக்குரியவனா இருக்க முடியாது. இயேசுநாதர் சொல்றாரு, நீ உன் சுயத்தை முக்கியப்படுத்தாம, அந்த கடைசி வசனம் வாசித்தோம் பார்த்தீங்களா, 17ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். நல்லா சொல்லுங்க, உலகமோ அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. நல்லா கவனிங்க, உலக அமைப்பு மாறிக்கிட்டே இருக்கும், மாறும், ஒளிஞ்சுப்போம். ஆனா நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நான் தேவனுக்குரியவன் என்பதை உணர்ந்து நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது, நான் சொல்றேன், இந்த சுயத்தை முக்கியப்படுத்த மாட்டேன், தேவனை முக்கியப்படுத்துறவனா இருப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் எதை முக்கியப்படுத்தல? என் சுயத்தை சொல்லுங்க. கையை உயர்த்தி வாயை திறந்து என்ன சொல்லுங்க, என் சுயத்தை ஆண்டவரே நான் முக்கியப்படுத்தல. முக்கியப்படுத்தினா நான் தேவனுக்குரியவன் அல்ல. ரொம்ப அற்புதமா இயேசுநாதர் சொல்றாரு. என்ன சொல்ற, இவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நான் எப்படி உலகத்துக்குரியவர் இல்லையோ, இயேசுநாதர் சொல்றார், அதே போல என் பிள்ளைகளும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துக்குரியவர்கள் அல்லனா என்ன? முதலாவது காரியம், சுயத்தை முக்கியப்படுத்த மாட்டேன். இந்த சுயம் என்னைக்கெல்லாம் ஓங்கி நிற்குதோ அது கூட எல்லா பிரச்சனையும் வரும். இந்த சுயம் ஓங்கி நிற்கிற ஒரு மனுஷங்கிட்ட கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் வெளியே வராது. அந்த மனுஷன் இயேசுவுக்காக உப்பாக இருக்க முடியாது. அந்த மனுஷன் இயேசுவுக்காக உலகத்தை கலக்கிறவனா இருக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவராஜ்யம் முக்கியப்படுத்தப்படும் போது, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவனா இருக்கிறேன் அப்படின்னு வரும்போது, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்றத புரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு தேவ சித்தம் என்ன, ஆண்டவர் தேவ சித்தம் என்னன்னா, தேவன் என்ன விரும்புறாரு, எனக்குள்ள அவர் இருந்து எனக்குள்ளாக இருக்கிற தேவன் என் மூலமா என்ன செய்ய விரும்புறாரு. மறுபடியும் அதை சொல்ல விரும்புறேன். எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் அவரை எனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வை உண்டாக்குது. இப்போ எனக்குள்ள இருக்கிறவர் அவர் விரும்புறதை என் மூலமா எப்படி அவர் செய்ய போகிறாரு என்பதை அவர் சொல்றதுக்கு நான் இடம் கொடுக்குறேன் பாருங்க, அதை கேட்பதுக்கு இடம் கொடுக்குறேன் பாருங்க, அவர் சொல்ல செய்யறதை நான் செய்யறதுக்கு என்ன முழுமையா அவர்கிட்ட கொடுக்குறேன் பாருங்க. அப்போ உனக்கு காட்டுது, நான் உலக அமைப்பின் அந்த செயல்முறையில் இல்லை, நான் தேவனுடைய செயல்முறைக்குள்ள என்னை வைக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய செயல்முறைக்குள்ள உங்களை வச்சா உங்களுக்கு அது ஆசீர்வாதம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சுயத்தை முக்கியப்படுத்தல, தேவனை முக்கியப்படுத்துகிறேன். எல்லா அந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் சுயத்தை முக்கியப்படுத்தல, நான் தேவனை. பிசாசு எதை முக்கியப்படுத்துவான் தெரியுமா? உங்க சுயத்தை தான் முக்கியப்படுத்துவான். இந்த சரீரம், இந்த சுயம் ரொம்ப முக்கியமானதுன்னு எங்கெல்லாம் தூண்டி விடணுமோ தூண்டி விடுவான். உங்க எமோஷனலை தூண்டி விடுவான், உங்க உணர்ச்சி, உங்க ஃபீலிங்ஸை தூண்டி விடுவான். இதெல்லாம் உங்க சுயத்தை நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க பிசாசுக்கு தெரியும், இவங்களை இடிச்சிடலாம், ஒன்னெல்லாம் மாக்கல, இவங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் இருந்தாலும் யூஸ்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க அவங்க அப்படின்றத பிசாசு அறிஞ்சு நம்முடைய சுயத்தை முக்கியப்படுத்தி. நீங்க கவனிச்சு பாருங்க, இயேசுநாதர் எங்கேயுமே தான் சுயத்தை மாம்சத்தில் வாழ்ந்தபோது முக்கியப்படுத்தி காட்டவே இல்லை. இயேசுதான் நமக்கு உதாரணம், வேற யாரையும் உதாரணம் எடுக்காதீங்க. இயேசு மாம்சத்துல நம்மளை போல மாம்சமும் ரத்தமும் உடையவரா இந்த உலகத்துல வந்து வாழ்ந்தாரே, அவரை பார்க்கிறேன். அவர் எங்கேயாவது தான் சுயத்தை முக்கியப்படுத்தினாரா? ஒரு இடத்துல இயேசுநாதர்கிட்ட சொல்றாங்க, இயேசுநாதரை பார்த்து சீசர் சொல்றாங்க, எவ்வளவு நாள் நீர் மறைஞ்சிருப்பீரு,
வாசிச்சிருக்கீங்களா? அந்த பகுதி கேட்கிறார், எவ்வளவு நாள் நீங்க மறைஞ்சிருப்பீங்க? இப்படியே மறைஞ்சிருந்தா உம்மை பின்பற்ற கொஞ்சம் பேருக்கு போயிடுவாங்க. இப்பதான் கொஞ்சம் அற்புதம்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீர், இப்போ அற்புதம் செய்யற நேரத்தில் மறைஞ்சிருக்கிறீரே. கொஞ்சம் நீர் வெளியே கொஞ்சம் அற்புதம் செஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேர் உம்மை பின்பற்றி வருவாங்க அப்படின்னு சொன்னபோது இயேசுநாதர் சொல்றாரு, நான் என் பிதா சொல்லுகிறதையே செய்கிறவனா இருக்கிறேன் அப்படின்னாரு. இப்படி உசுப்பி விடுறதுக்கு நிறைய பேர் கூடவே இருப்பாங்க. இயேசுவையே உசுப்பி விட்டவங்க நம்மளை உசுப்பாமல இருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொல்ல புரியுதா? வேலை ஸ்தலத்தில் உங்களை கவுக்கிறதுக்குன்னு உசுப்புவான். இவரை ரெண்டு குல்லா போட்டா இவரை அப்படியே கவுத்துடலாம் அப்படின்னா நம்மளை உசுப்பி நம்மளை என்னெல்லாம் செய்ய வச்சுக்கிறான் பாருங்க. நமக்கு கூட இருக்கக்கூடிய ஆட்கள், பிசாசு என்னெல்லாம் செய்ய வச்சுக்கிறான் பாருங்க. இயேசுநாதரை எவ்வளோ சீஷர்கள் அவர் அப்படியே பெருசா தூக்கி காட்டி பேசணும்னு நினைச்ச போதும் இயேசுநாதர் அமைதியா அதுக்கு எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாம, அவருக்கு தெரியும் பிதா எனக்கு நியமித்திருக்கிற வேலையில் நான் எதை செஞ்சாலும் அதில் அவர் மகிமைப்படுவார் என்பதை அறிந்ததுனால இப்படி சீஷர்கள் சொன்னது நடுவிலும் அவர் அமைதியா போகாம இருந்தாராம். எவ்வளவு அற்புதமான இயேசுநாதர் பாருங்க. இந்த இயேசுநாதரை பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நிதானிக்கணும். இவன் சொல்றதெல்லாம் நமக்கு நல்லதுக்கு சொல்றானா, நம்மளை உசுப்பி விடுறதுக்கு சொல்றானா? நல்லா கவனிக்கணும். சிலர் அப்படியே நம்மளை என்னென்னமோ அப்படியே நமக்கு பட்டர் தடுவாங்க. நம்ம ஊரில் பட்டர் தடவுறாங்கன்றாங்க பார்த்தீங்களா? அப்படியே பட்டரு, அப்புறம் இன்னொரு பக்கத்தில் ஜாம் தடுவோம். இன்னொன்று என்ன, அதுக்கு பக்கத்தில் ஒரு டோஸ்டர் ஒன்று இருக்கும். எல்லாம் அப்படியே நம்மளை அப்படியே நைஸாக இது பண்ணுறது. அப்போ தான் சொல்லணும், இல்லை நான் சுயத்தை முக்கியப்படுத்துகிறோம், இல்லை தேவனை முக்கியப்படுத்துகிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் யாரை முக்கியப்படுத்துகிறேன்? தேவனை முக்கியப்படுத்தினா நீங்கள் வாழுவீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனை முக்கியப்படுத்தினா என்றென்றைக்கும் என்னை வாழ வைக்கிற இயேசு அவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனை முக்கியப்படுத்தினா என்றென்றைக்கும் அவர் உங்களை நிச்சயமா வாழ வச்சு காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க அவரால் உங்களை வாழ வச்சு காட்ட முடியுமா? இருக்கிற இடத்துல என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கான வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க அவரால் முடியும். நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன விரும்புறாரு? நம்மளை இந்த உலகத்துக்குரியவனாயிராம தேவனுக்குரியவனாய் இருப்பதுக்கு கர்த்தர் சொல்ற காரியம், முதல் உன் சுயத்தை என்ன பண்ணாத, முக்கியப்படுத்தாத. கையை உயர்த்தி சொல்ல, நான் எதை முக்கியப்படுத்த மாட்டேன்? சுயத்தை முக்கியப்படுத்த மாட்டேன். யோவான் 7ஆம் அதிகாரம். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இன்னொரு அற்புதமான காரியத்தை அங்கே நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாரா வாசிங்க? யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை. நல்ல கவனிங்கள், என்ன சொல்றாரு? உலகம் எப்படி இருக்கான்? பொல்லாத காரியங்கள்னால நிறைந்திருக்கு. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளால் நிறைந்திருக்கிறதுனால இங்க ஆண்டவர் சொல்றாரு, உலகம் பொல்லாப்பால நிரம்பி இருக்கு. இப்ப பாருங்க, இந்த பொல்லாப்பால நிரம்பி இருப்பதுக்கு காரணம் பொல்லாதவன் ஒருத்தன் இருக்கிறான், பிசாசு. அந்த பிசாசு என்கிற பொல்லாதவன் எல்லா பொல்லாப்பினால இந்த உலகத்தை நிரப்பி வச்சிருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய இருதயம்லாம் எப்படி இருக்குன்னா பொல்லாப்பால நிரம்பி இருக்கான். பாருங்க, அது இந்த வசனத்தை ஒப்பனையா எரேமியா 17ஆம் அதிகாரத்தை இணைத்து நம்ம வாசித்தா தான் இது நல்ல நமக்கு புரியறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய. பாருங்க, பொல்லாதவன் ஒருத்தன் இருக்கிறான், பிசாசு. அந்த பொல்லாதவன் என்ன பண்றான்? இந்த உலகத்தை பொல்லாப்பால நிரப்புறான். பொல்லாப்பால நிரப்பப்பட்டிருக்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயமும் பொல்லாப்பினாலும் கேட்டினாலும் எல்லா விதமான என்ன கெடுதினாலும் நிரப்பப்பட்டிருக்கு. 17ஆம் அதிகாரம் எரேமியா 17:9 வசனம் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு? அங்க சொல்ல பாருங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன். பொல்லாதவன் ஒருத்தன் இருக்கிறான், பிசாசு. அந்த பொல்லாதவனுடைய வேலையே இந்த உலகத்தை பொல்லாப்பால நிரப்புறது. பொல்லாப்பால நிரப்பி இந்த உலகத்தை வச்சிருக்கும் போது
இந்த மனுஷனையும் இந்த உலக அமைப்புல, இந்த உலக செயல்முறைக்குள்ள ஒரு மனுஷன் சிக்கப்படுவானா, அவன் இருதயமும் எல்லாத்திற்கும் என்ன எல்லா கேட்டுக்கும் உள்ள ஒரு இருதயமா மாறிடுதான். நல்லா கவனிச்சு பாருங்க. இருதயம் இப்போ எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா கேட்டுக்கும், எல்லா என்ன அங்க சொல்லியிருக்க பாருங்க, திருக்குக்கும் உள்ள ஒரு இருதயமா மாறனா, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம் என்ன என்பதை அறியக்கூடிய ஒரு நிதானிக்கக்கூடிய நிலைமையே வராது. நல்லா கவனிக்கணும். நீங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மளெல்லாம் கர்த்தர் முன் குறித்து, கர்த்தர் நம்மளை வச்சு, நம்மளை ஆண்டவர் நமக்கான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த இருதயத்துக்கும், சொல்லுங்க வாயத்திலிருந்து, அது என்ன பண்ணலையா, எந்த ஏன் இருதயத்துக்கு தெரியலனா, இங்கே 17:9 வாசித்தம் பாருங்க, எல்லா மனுஷனுடைய இருதயமும் எல்லாத்திற்கும் கேடுனாலும் நிறைந்து இருக்கிறதுனால தெரியல. நல்லா கவனிக்கணும். ஏன் தெரிய மாட்டுது? எனக்குள்ள ஒரு தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. அந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்கு எல்லா விதமான நல்ல விஷயத்தையும் என் கண்ணு பார்க்கல, என் காது கேட்கல, என்னுடைய மனதுக்கு, என் இருதயத்துக்கு தோன்றல. ஆனா கர்த்தர் எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே சகலமும் நன்மைக்கு எதுவாக ஆயத்தம் பண்ணி சொல்லுங்க. எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் சகலத்தையும், சொல்லுங்க வாயத்திறந்து, எனக்கான சகலத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிய மாட்டுது. ஏன் தெரிய மாட்டுதுன்னா, பொல்லாதவன் ஒருத்தன் இருக்கிறான், உலகத்தை பொல்லாப்பால நிரப்புறான். நம்ம இருதயத்தை எல்லா திருக்கினாலும் கேட்டினாலும் நம்ம இருதயத்தை நிரப்புறான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த ஜெபம் செய்கிறாரு? ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய வசனத்தை, ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் இந்த உலகத்துக்குரியவனாய் இராதது போல இவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று ஏன் ஜெபிக்கிறாருன்னா, சொல்றாரு, இந்த உலக அமைப்புல, செயல்முறைக்குள்ள என்னுடைய பிள்ளைங்க ஒருத்தரும் சிக்கப்படக்கூடாது. சிக்கிட்டோன்னு சொன்னா சுயத்தை முக்கியப்படுத்துறேன். 2வது, இருதயம் எல்லா கேட்டுனாலும் திருக்குனாலும் நிரம்பினதா மாறுது. நன்மை என்ன, கர்த்தர் வச்சிருக்கிற பிரியம் என்ன, அந்த இடத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அதில் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும்னு விரும்புகிறாங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. இதெல்லாம் தெரிலனா, கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எனக்காக எவ்வளோ நன்மையானதை வச்சிருக்கிறான்னு தெரிலனா, ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கிட்டே இருப்பேன். இந்த சுயம் புலம்ப வச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்களா வாழ்க்கையில? உங்க இருதயத்தை பிசாசு தேவ ராஜ்யத்தின் அமைப்புக்குள்ள வேலை செய்ய வைக்கல. பிசாசு இந்த உலக ராஜ்யத்தின் அமைப்புக்குள்ள வேலை செய்ய வச்சதுனால கவலை, எல்லா கெடுதி, எல்லா திருக்கும், எல்லா கேட்டுக்கும் நம்ம இருதயம் போய் என்ன சொல்றது, அலக்கடிக்கப்படுது பாருங்க. அதனால புலம்புறேன், அது நடக்க மாட்டுதே, இது நடக்க மாட்டுதே, இது வர மாட்டுதே, இது என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஆண்டவர் இருக்கிறாரா, எனக்கு நன்மை வரமாட்டுக்குதே. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை ஆராயும்படி தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே, உலகத்தின் ஆவியை பெறல அப்படின்னா உலகத்தின் அமைப்புக்குள்ள நான் இல்லை. உலக அமைப்பு, உலக காரியம் நிறைய சொல்லும் உங்களுக்கு. நீ ஜெயிக்க முடியாது, உனக்கு இந்த காரியம் வராது, நீ இப்படியே தான் இருப்ப, நீ முன்னேற மாட்ட. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ முன்னேறுவதற்கான எல்லாவற்றையும் முன்னமே, நீ வரத்துக்கு முன்னாடியே, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே உனக்கான எல்லாவற்றையும் நான் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்றார். அது தெரிகிறதுக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய ஆழத்தையும் தேவனுடைய அறிவையும் உனக்கு உணர்த்தும்படி பரிசுத்த ஆவியானவன் இருதயத்துக்குள்ள வேலை செய்ய, தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், நான் இந்த உலக ராஜ்யத்துக்குரியவன் அல்ல, உலகத்துக்குரியவனாக இராம நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்ற அறிவு. பாருங்க, அது 10ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்லியிருக்கு, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும்,
இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து, இந்த ராஜ்யத்திலிருந்து இந்த தேவனுடைய சத்தம் உங்க இருதயத்துக்குள்ள கேட்க ஆரம்பிச்சுச்சுன்னா, எனக்கு எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். நாளைக்கு நடக்க வேண்டியதை கர்த்தர் சிறப்பாக செய்வார். அடுத்த மாதம் நடக்க வேண்டியதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? சிறப்பாக செய்வார். ஒவ்வொரு நாளும் நான் புலம்புற நாளாக இருக்காது, ஒவ்வொரு நாளும் களி கூறுவேன். எப்படி களி கூறுவேன் தெரியுமா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் எப்படி இரு? மகிழ்ந்திரு. கையை வைத்து சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கர்த்தர் இது நமக்கு உண்டு பண்ணின நாள்? கையை வைத்து சொல்லுங்க, இது எனக்கு கர்த்தர். அப்படி ஆரம்பிக்கிறீங்களா? என்னைக்காவது என்ன குடும்பத்தில் கர்த்தர் ஒரு நாளை கொடுத்துக்கிறாரு, இன்னைக்கு காலையில் கொடுத்தாருல, எழுமுனீங்கள, புருஷனும் பொண்டாட்டியும் கையை பிடிச்சி இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோமா? சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேர் கை பிடிச்சா நாளைக்கே அந்த நாளை விளங்காது பாஸ்டர். இருதயம் எப்படி இருக்குன்னா, விளங்காதுன்னு சொல்ற இருதயமா உள்ள போய் எல்லா திருக்கும் மகா கேடும் போய் உள்ள நிறைஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க, இப்படி சொல்லணும். வேதம் சொல்லுகிறது, இருவர் ஒருமனப்பட்டு என் நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு. அந்த இருவர், பவர்ஃபுல்லான இருவர் யார் தெரியுமா? கணவன் மனைவி. என்னைக்கெல்லாம் கணவன் மனைவியா கைப்பிடிச்சு நீங்க ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ எழுப்புதல் ஜெபம் மாதிரி பண்ண வேண்டாம். புருஷனுக்கு இருக்கிற ஆவியும் போயிடும். சில அம்மாமாருங்க கையை பிடிச்சி கொடுக்கறதுல அந்த ஆள் அப்படியே இயேசுவை ஏற்றுக்கணும்னு இருந்தா கூட அந்த ஆள் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் தூரமாக தாக்கணும் போல இருக்கு. இந்த அம்மாக்கே இவ்வளோ ஆவி இறங்குச்சுன்னா நம்ம போனால் நமக்கு எவ்வளோ ஆவி இறங்குமோ தெரியலையேன்னு அவர் என்ன பண்ணுவார்? சொல்லணும் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ கையை பிடிச்சி போய் இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு ராத்திரி போய் குடும்பமாக கையை பிடிச்சி, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களேப்பா, இருவர் ஒருமனப்பட்டு என் நாமத்தில் எதை கேட்குறீங்களோ அதை பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு செய்வார், கொடுப்பார்னு சொல்லியிருக்கீங்களே. நாங்கள் எங்கள் கரத்தை பிடிச்சி கேட்குறோம், ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதத்தை நடப்பிக்க நீர் இந்த அற்புதத்தை ஏற்கனவே ஆயத்தம் நினைச்சிருக்கிறீர். புலம்பக்கூடாது. ஆண்டவரே பண்ணியிருக்கிறீரா? இருக்கா? ஆண்டவரே அவன் கவுத்துருவான், ஆண்டவரே இவன் கவுத்துருவான், இவன்லாம் உமக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா காரியத்தையும், வரும் காரியங்களை அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், அவர்கிட்ட உங்கள் காரியத்தை ஒப்பு வைப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. கொடுக்கும்போது ஒன்று தெரியும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் உலகத்துக்குரியவர்களாக இல்லாமல் தேவனுக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் அந்த அடையாளத்தை காட்டணும்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என் வீடு தேவனுடைய வீடாக காணப்படணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என் வீடு தேவனுடைய. உங்கள் தெருவில் உங்கள் வீடு இருந்தால் சொல்லணும், இது கடவுள் இருக்கிற வீடுப்பா, இது பிசாசு இருக்கிற வீடு. யார் வீடை கை காட்டி சொல்கிறான்? கிறிஸ்தவ வீடு. ஒரே பேயாடும் நைட்டானா, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம வீட்டை பார்த்து சொன்னது கடவுள் தங்குற வீடு, தேவன் இந்த வீட்டில் இருக்கிறார், இந்த வீட்டில் நம்ம கால் வச்சா போதும் நமக்கு எல்லாம் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்கிற வீடாக மாறணும். ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கீங்களா, வாடகை வீட்டில் இருக்கிற உங்கள் ஓனர் சொல்லணும், நீ வந்த பிறகு தான் என் வீடே ஒரு வெளிச்சம் வந்திருக்கு, ஒரு மாற்றம் வந்திருக்கு, இப்போதான் வீடு மாதிரி இருக்கு. கிறிஸ்தவங்க வந்தா வீடு, ஆமாம் நம்ம வந்தா எப்படி இருக்கு சொல்ல மாட்டீங்களே? வீடு மாதிரி இவ்வளோ சொன்னீங்க. கிறிஸ்தவம் வேற ஒருத்தங்களா? அப்போ நீங்கள் வேற யாருவா? நம்மளாம் கிறிஸ்தவங்க. நம்ம இருக்கிற இடத்த கர்த்தர் தம்முடைய மகிமையினால நிரப்புவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இருக்கிற வீட்டை கர்த்தர் தம்முடைய மகிமையினால நிரப்புறார். எப்படி இருக்கு நம்ம இருதயம்? ஆண்டவர் சொல்றாரு, இப்படி யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட விதங்களில் நம்முடைய இருதயம் நிரப்பப்படணும். பாருங்க வாசனம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்றாரு, நமக்கோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்த புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். 13ஆம் வசனம் பாருங்க, அவைகளை நாங்கள் மாம்ச ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, ஜென்ம ஸ்வாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு
பைத்தியமாக தோன்றும், அவைகள் அவனுக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து படாதவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். நல்லா கவனிங்க, உலகத்தானுக்கு புரியாது. தேவனுடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோம், அதுக்காக என்ன செய்யறார் கர்த்தர் நம்மள, அது அவனுக்கு புரியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஒரு உதாரணம் சொன்னா விளங்கிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். உலகத்தானுக்கு தேவனுடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் எனக்கு இருக்கு அப்படின்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா அவனுக்கு அது பைத்தியமா தோன்றும். இப்ப நம்ம ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்றாரு பாருங்க, நீர் எனக்கு கொடுத்த இவர்கள் நான் எப்படி உலகத்தான இல்லையோ அதே போல இவர்களும் என்ன இல்லை, உலகத்தாருக்குரியவர்கள் அல்லன்றார் பாருங்க. இது எப்படி உலகத்தானுக்கு புரியும்? புரியாது. உலகத்தானுக்கு நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுங்க, நான் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்னா அவனுக்கு அது புரியும். வீடு கட்டுறியா, எத்தனை ரூமுப்பா இருக்கு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுற, எங்கே சிமெண்ட் வாங்கின, எங்கே கம்பி வாங்கின, இதெல்லாம் அவனுக்கு புரியுமா புரியாதா? ஹலோ, புரியுமா புரியாதா? இதே உலகத்தாண்ட போயிட்டு எனக்காக பரலோகத்தில் என்னுடைய பரலோக பிதா ஒரு நான் வந்து தங்கும்படி அங்கே ஒரு மாளிகையை எனக்காக கட்டிட்டு இருக்கிறாரு, அந்த மாளிகை எவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாதுன்னா அவன் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான்? கரெக்டா சொல்றீங்க பாருங்க. அவனுக்கு பைத்தியமா தோணுது, அதனால நம்மள என்ன சொல்றான்? அவன் பைத்தியம் பைத்தியம் வருது பாரு. ஜோமன் என்ன சொல்றான்? பைத்தியம் பைத்தியம். பைபிள் வாசம் சொல்றான் பைத்தியம் பைத்தியம்ன்றான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு புரியாததுனால நம்மள பைத்தியம்ன்றான். நல்லா கவனிங்க, நமக்கு புரிகிறதுனால நம்ம அவர்களை பைத்தியமா பார்க்கல. அவர்களை எப்படி பார்க்கிறோம்னா, அவர்களும் இந்த வெளிச்சத்துக்குள்ள, இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருவதுக்கு என்ன செய்யணுமோ செய்வதற்கான வாஞ்சையோடு அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம் பாருங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துக்கும் நமக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே, எனக்கும் உலகத்தானுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் எதுனா, உலகத்தானுக்கு புரியாததெல்லாம் ஆண்டவர் எனக்கு இந்த ஜெபத்துல, இந்த சத்திய வசனத்துல, இப்படி நான் சபை கூடி வரும்போதெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. புரிய வைக்கிறதுனால நான் உலகத்துக்குள்ள போகும்போது உலகத்தானா வாழ வேண்டியதில்லை, நான் தேவனுக்குரியவனாய் வாழுகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, எப்படி வாழ்றேன்? நான் உலகத்தானா வாழல, எப்படி வாழ்றேன்? உலகத்தானா வாழலன்னா நம்ம உலகத்துல எதையுமே அனுபவிக்க கூடாது அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ அனுபவித்து எடுத்து அதை உபயோகப்படுத்தி தேவனுக்குரியவனா வாழு. கிறிஸ்துவ காட்டு, உன் வேலையில கிறிஸ்துவ காட்டு, உன் தொழில கிறிஸ்துவ காட்டு, உன் பேச்சில கிறிஸ்துவ காட்டு, நீ யூஸ் பண்ற உன் பணத்தை இன்னொருவருக்கு உதவியாக கொடுத்து ஒரு கிறிஸ்தவன் காட்டு. நல்லா கவனிங்க. அதுதான் நிறைய பேருக்கு புரியாது பாருங்க. கர்த்தருக்கு நம்ம கொண்டு வந்து காணிக்க ஆண்டவருக்கு மனதார நம்ம கொடுக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ கொடுக்குற, இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னுவாங்க. நமக்கு தான் தெரியும் இது எல்லாம் வந்ததுக்கு காரணமே அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுத்ததிலிருந்து அவருக்கு எடுத்து கொடுக்கறதுல நான் மிக வாஞ்சை உள்ளவனா இருக்கிறேன் என்பது இந்த அறிவு உலகத்தானா இருந்தா வராதுங்க. இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க, நீங்க இந்த உதாரணத்தில் செக் பண்ணிக்கணும். கர்த்தர் கொடுக்கிற நன்மை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு உலகத்தான போல இருக்கக்கூடிய எண்ணங்கள் வருகுதா, அல்லது நான் உலகத்தான் அல்ல, நான் தேவனுக்குரியவனா இருக்கிறேன்னா நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய காரியங்களை உபயோகப்படுத்துகிற விதம். சில நேரம் பிசாசு கிறிஸ்தவங்களுக்கு என்ன பண்ணுவான், ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஆண்டவர், கொடுத்து நல்லா கொடுக்க வைப்பான். ஆரம்பத்தில் போக போக கத்த நிறைய கொடுக்க நிறைய உங்களை ஆண்டவருக்காக கொடுக்க வைக்கும்போது பிசாசு உள்ள ஒரு எண்ணத்தை போடுவான், இவ்வளோ கொடுக்கணுமா, இவ்வளோ இந்த இடத்துக்கு கொடுக்கறது தேவையா, இப்படி சொல்லி அநேகர் என்ன பண்ணிட்டான், தேவனுடைய அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளை என்ன பண்ணிட்டான்னா உலக செயல்முறைக்குள்ள கொண்டு போய் வச்சிடறான். அதனால என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைந்து குறைந்து தட்டுப்பாடுக்குள்ள போகுது. நம்ம ஆண்டவருடைய நன்மை அனுபவிக்க முடியல. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் இன்னும் உலகத்தானா இருக்கிறேன்னா, என் இருதயம் இந்த விஷயத்துல மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கா? பணம் ஒரு உதாரணம் நான் சொல்றது. இது போல உங்க மற்ற எல்லா உங்க பாபங்கள், உங்க பேச்சு, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும்.
நான் இன்னும் ஜென்ம பாபம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறேன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா கர்த்தர் சொல்ற காரியம்லாம் பைத்தியமா தோணும். ஆனா நான் தேவனுடைய ஆவியினால என் இருதயம் தேவனுடைய அமைப்புக்குள்ள சுயத்தை முக்கியப்படுத்தாம என் இருதயத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பேனா, நான் சொல்றேன் தேவன் நம்மளை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதான் சொல்றார், இவர்களை உலகத்துக்குரியவர்களாய் இராம என்னுடையவர்களாக இவர்கள் இருக்கிறான். கையை வாழ்த்தி சொல்லுங்க, நான் யாருக்குரியவனா இருக்கிறேன்? எத்தனை பேர் நல்லா சத்தமா சொல்லுங்க, நம்ம யாருக்குரியவங்களா இருக்கிறோம்? இருக்கிறது இப்படி சொல்லும் போதே நமக்கு தெரியும் இருக்கிறோமா இல்லையா. நம்ம இருதயம் என்ன யோசிக்குது, நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய காரியங்களில் கர்த்தரை எப்படி நம்ம உபயோகப்படுத்துகிறோம், இதெல்லாம் ஆண்டவர் டீட்டெயிலாக நான் பேச பேச பிக்சர் மாதிரி உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன் பிளே மாதிரி உங்களை குறித்து நீங்கள் செய்கிற கேரக்டர், உங்கள் ஆக்ஷன் எல்லாம் உங்களுக்கு படமாக உங்கள் மனதில் வரும், பிக்சராக. கர்த்தர் இந்த நன்மையை கொடுத்தாரே, இந்த நன்மையில் நான் என்ன செஞ்சேன், என் இருதயம் எங்கே இருந்துச்சு, நான் தேவனுடைய அமைப்புக்குள்ளே இருக்கிறேனா இல்லை இந்த உலக செயல்முறைக்குள்ளே என் வாழ்க்கையை கொண்டு போய் சிக்கிட்டேனா? ஆண்டவர் அதற்காக தான் ஜெபம் பண்ணுறாரு. எவ்வளோ உயர்வு கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் அந்த உயர்வில் நின்று நம்ம சொல்லணும், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவனாக இருக்கேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க? நிறைய பேர் விழுந்து போகிறாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போகிறத பார்க்குறீங்களே. காரணம் என்ன? உலகத்தானா மாறிட்டோன்னா கண்டிப்பா விழுவோம். இயேசு நாட்டை வந்து சொல்றான் பிசாசு, இந்த உலகத்தின் மகிமையை உமக்கு தரேன். அவர் சொல்றாரு, நீ என்ன எனக்கு மகிமையை கொடுக்கறது? சுயத்தை முக்கியப்படுத்தல, தான் இருதயத்தை பிதாவோடு இணைக்க வைக்க, தான் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையோடு இணைத்து வைப்பதில் கவனமா இருந்ததுனால தான் பிசாசு சோதித்த போது அவனை ஜெயித்து வெற்றி சிறந்து இன்றைக்கு வெற்றி சிறந்த கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாய் நம்மளையும் இன்னைக்கு எல்லா தோல்வியிலிருந்து வெற்றி சிறக்க வைக்கிறாரே. ஏன்? ஏன்னா வெற்றி சிறந்தவர் எனக்கு முன்பாக அடையாளமா இருக்கிறார். என் இயேசு தோத்தவர் இல்லை. கையை வைத்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு தோத்தவர். தோக்கடிக்க வந்தான் பிசாசு நிறைய விதத்துல, ஆனா அவனை தோக்கடிச்சு ஜெயித்த என் இயேசுவினுடைய பிள்ளையாய் அந்த தேவனுடைய அமைப்புக்குள்ள நான் இருக்கிறேன். நான் கேட்குறேன், அவர் எப்படிங்க உங்களை தோக்க விடுவார்? ஆனால் நம்முடைய காரியங்களை நம்ம செக் பண்ணணும். நான் உலகத்தானா இருக்கிறேன்னா, இயேசு நான் சொல்கிறாரு, நான் உலகத்தானா இல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்கிறார். கையை வைத்து எத்தனை பேர் இந்த ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த உலகத்தில் பொல்லாப்பு நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு உட்காந்து இங்கே ஜெபம் பண்ணலாம், வெளியே போனவனா பொல்லாப்பு ரெடியாக இருக்கும். என்ன செய்யறதுக்கு தெரியுமா? உங்களை உலகத்தானா மாத்துறதுக்கு. நல்லா கவனிங்க. இங்க உட்காரும் போது நல்ல தேவதூதர்கள் மாதிரி தான் இருப்போம். நம்மெல்லாம் இறங்கி போனோன்னா ரக்க போயிடும், அப்புறம் துணி மறைஞ்சிடும், வெள்ளை துணி போயிடும், எண்ணமும் வெள்ளை போயிடும், எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். இயேசுன்னு அதை ஜெபம் பண்ணது எவ்வளோ வல்லமையான ஜெபம் பார்த்தீங்களா? சொல்கிறாரு, இந்த உலகத்தில் அவர்கள் இருந்தாலும் பொல்லாப்பை உண்டாக்குறான். இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதாக இருக்குது ஜனங்களுடைய இருதயம். அது மாறாதபடிக்கு அது ஆண்டவரே அவர் சொல்கிறாரு, இதுக்குள்ளே போய் என் பிள்ளைங்க சிக்கிக்கொள்ளாதபடி அவங்க இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இருக்க சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவை உங்கள் இருதயத்துக்குள்ளே வைப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை கரைபடாமல் பார்க்க அவரால் முடியும். கையை வைத்து சொல்லுங்க, உங்கள் இருதயத்தை கரைபடாமல் காத்துக்கொள்ள அவரால் முடியும். நம்ம யார் முன்னாடி இருக்கிறோன்றத கொஞ்சம் யோசிங்க. உங்களை பார்க்கறதுக்கு யார் இருக்கிறான் அதை பற்றி காலம். உங்களை யார் முன்னாடி வச்சிருக்காருன்னா தேவன், வெற்றி சிறந்த அந்த தேவனுக்கு முன்பாக உங்களை வச்சிருக்கிறார். அவர் உங்க முன்னாடி எப்போ நிற்கிறாரு? நல்லா கவனிங்க. ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் பக்தி பரவசத்தோடு இருந்துட்டு வெளியே போனோடனே நம்ம ஆண்டவரை மறந்துடக்கூடாது. எங்கே போனாலும் நான் தேவனுக்கு முன்பாக என்ன அவர் பார்க்குறார், அவருக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறார்ன்ற உணர்வு வரும்னா எனக்கு தெரியும் அவர் என்னை எப்படி பார்க்குறாருன்னா, உலகத்துக்குரியவன் நீ அல்ல, நீ எனக்குரியவனாக நான் பார்க்குறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே நீர் பார்க்குற விதமாகவே என் வாழ்க்கையை நான் அமைக்கிறேன்? சொல்லுங்கள் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் பார்க்குற விதமாகவே, நீர் எனக்காக ஜெபம் பண்ண விதமாகவே என் வாழ்க்கை அமையட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சா நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பேன், உலகத்துக்கு நான் உப்பா இருப்பேன் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வெளிச்சமா உப்பா இருப்பீங்கன்னா
உப்புக்கும் பஞ்சம் இல்லை, வெளிச்சத்துக்கும். நான் சொல்கிறது லிட்ரல் வெளிச்சம், லிட்ரல் உப்பு இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் உண்மையான வெளிச்சத்துக்கு பஞ்சம், உண்மையான உப்பா இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் பஞ்சம். அந்த பஞ்சம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பிசாசின் ராஜ்யத்திலிருந்து நாம் கொள்ளையிட்ட நாட்கள் போய் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை கொள்ளையிடுவதற்கான வேலையை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், நம்முடைய சந்ததி, நம்முடைய குடும்பத்தை இந்த தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள, இந்த தேவனுக்காக நான் ஒரு உப்பா இருக்கணும், நான் இல்லை என் குடும்பம், என் சந்ததி இப்படி இருக்கணும்ன்ற வைராக்கியம் இந்த ஜெபத்துக்கு வருகிற நமக்கு கண்டிப்பா கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா இங்க நம்ம கூடியிருக்கிறது, இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம்னா நம்ம மூலமா கர்த்தர் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை செய்ய அவரால் முடியும். ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க அவரால் முடியும். அதனால தான் ஆண்டவர் நாட்களில் நமக்காக அவர் ஜெபித்த ஜெபத்தை நமக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. உங்களுக்காக இயேசுநாதர் ஜெபம் பண்ணதை எடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். இதை நான் வாசிக்கும் போது அப்படி தான் பார்க்குறேன். இந்த அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது நான் பார்க்குறேன், எனக்காக ஜெபம் பண்ணதை இயேசுநாதர் எனக்கு புரிய வைக்கிறாரு. எனக்கு இதை போதிக்கிறார். போய் சொல்றார், நான் என் பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபம் பண்ணன்றதை அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீ போய் போதி. நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு அதை செய்ய தெரியாதப்பா, நான் போய் நிற்கிறேன், நீர் எனக்கு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணுமோ புரிய வையும். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் வந்து நிற்கிறேன். சில காரியங்களை ஆயத்தம் பண்ணிட்டு வரேன். ஆனால் இங்கே வந்து நிற்கும் போது பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தெரியும். ஆவியானவர் உங்களுக்கு புரிகிற விதமாக அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணதை உங்களுக்கு புரிய வைக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் புரிய வச்சிருக்கிறாரா? 13 காரியத்தை இந்த 17ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இது கர்த்தர் உங்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை நீங்க புரிஞ்சு வாழ்வதற்காக. இன்னொரு இடத்துல சொல்ல பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமே இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்பாபத்துக்கு உரியதும் பேய்த்தனங்களுக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. லௌகீக சம்பந்தத்துக்கும் ஜென்ம ஸ்பாபத்துக்கும் பேய்த்தனங்கள் அடத்ததுக்கும் காரியம் என்ன சொல்றாரு? உலகத்தின் அமைப்பிலிருந்து வருகிற ஞானம். இந்த உலகத்திலிருந்து வருகிற ஞானத்தை மாத்திரம் ஒரு மனுஷன் சார்ந்து வாழ்வானா? அது சொல்றாரு, அது என்ன லௌகீக சம்பந்தத்துக்கும் ஜென்ம ஸ்பாபத்துக்கும் பேய்த்தனத்துக்கு அடுத்து. ஏன்னா அவர்களுக்கு தெய்வத்துவமான ஒரு ஞானம் உண்டாகுதே, அது தெரியல. இன்றைக்கு நம்ம இங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். நமக்கு உலக ஞானத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த வசனத்தின் மூலமா அவர் நமக்கு ஜெபித்த ஜெபத்தை நம்ம கற்றுக் கொடுத்து அவருடைய ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒரு டாக்டர் அவர் படிச்ச உலக அறிவை வச்சு ஒரு பேஷண்ட்டை அவர் டீல் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுடைய சரீரத்தில் இருக்க வியாதி என்ன மாதிரி வியாதி என்பதை அவர் அதனுடைய டயக்னஸ், அதனுடைய சிம்டம் எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு இந்த உலக அறிவினால் அவர் என்ன சொல்கிறார், காற்று கண்டுபிடிச்சிட்டு இந்த வியாதியை சுகமாக்க முடியாது, அவ்வளோதாங்க, நீங்கள் கொஞ்ச நாள் தான் வாழ்வீங்க, அதுக்கப்புறம் செத்துருவீங்க. இது அவர் சொல்கிறது உலக அறிவில் அவர் படித்த படிப்பின் அந்த சான்றிதழோடு சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதில் என்ன இல்லை? தெய்வீக கண்ணோட்டம் இல்லை, தேவ ஞானம் இல்லை, தேவன் கிரியை செய்கிற காரியம் அதில் இல்லை. ஆனால் இன்னைக்கு உலக ஞானமோ தேவ ஞானமோ ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுக்கு தெரியும், கைவிடப்பட்ட ஒரு நிலையா ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காக்கிறவர். என் வாயை என்ன பண்ணுகிறாரு? நன்மையினால நிரப்புகிறாரு. கழுகுக்கு சமானமான வாழ வயதாக என்னுடைய வயதை அவர் மாற்று. இதெல்லாம் தெய்வீக ஞானம் வந்தால் தான் வரும். நான் தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா எனக்கு தெரியும், யார் கைவிட்டாலும் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்குற ஒரு கர்த்தர். எத்தனை பேருக்கு அதை நம்புற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யற ஒரு இயேசுநாதர் இருக்கிறாரே. வாயை நன்மையினால நிரப்புறான். சொல்லுங்க, இந்த வாயை
எல்லாம் சொல்லுங்க, உங்கள் வாய் என்ன வாய்? நன்மைன்னு வாய். இந்த வாய்க்கு ஒரு பேர் வைங்க. உங்கள் வாய்க்கு ஒரு பேர் வைங்க. நொல்ல வாய், நார வாய், நோர வாயின்னு எல்லாம் வச்சுக்கிறான் பாருங்க பேர். நமக்கு பேச சுற்றி இருக்கவங்களாம் இந்த வாயா என்னன்னோ சொல்லுவாங்க, டேஷ் டேஷ், நீங்களே ஃபில் பண்ணிங்க. ஆனால் இங்கே வேதம் ஒரு வாய், ஒரு இந்த வாய்க்கு ஒரு பேர் கொடுத்து, என்ன வாய்னா நன்மையை பேசுகிற வாய். கையை வைத்து சொல்லுங்க, என் வாய் என்ன வாய்? சொல்லிட்டு வேற ஏதாவது வந்துச்சு இந்த வாயில. இங்கே எதுவுமே பேச முடியாது பாஸ்டர். பேச முடியாத இடத்துல வச்சுட்டு நன்மையை பேச நன்மை தான் சொல்ல முடியும். வீட்டுக்கு போனாதான் இந்த வாய் வேற வாயா மாறும். எஸ்பெஷலி உறவில் இருக்கிறவங்கள பார்த்தோன்னா மாறும் பாருங்க வாய். அப்போதான் தெரியணும் நன்மையை பேசுகிற வாயாக. ஏன்னா என் அக்கிரமங்களை மன்னித்து, என் நோய்களை குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காக்கிற. எத்தனை பேர் நம்புறீங்க? அதெல்லாம் செய்கிறாரா கர்த்தர்? இப்படிலாம் பேசுறீங்களா? இப்படிலாம் ஜாம் பண்ணுறீங்களா? சாப்பிட்றதுமே இப்படிலாம் ஜாம் பண்ணுறீங்களா? வச்சனா எல்லாத்தையும் கப்ப 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 கப்பன்னு. நான் நீங்கள் ஒருத்தட்ட கேட்டேன், என்ன இவ்வளோ அவசரமாக சாப்பிட்டு ஜாம் பண்ணியா நீ அப்படின்னு கேட்டேன். அது என்ன பிரச்சனை, சாப்பிட்டு முடிச்சா ஜாம் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லலாம், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி என்னை விட்டு நீர் விளக்குறீர். ஆண்டவரே, என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு காக்கிறீர். வாயை நன்மையினால் நிரப்புறீர். கழுகுக்கு சமானமாய் என் வாழ வேத. நானும் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றது முன்னாடி சொல்கிறது தான் இங்கே வந்து சொல்கிறேன். சொல்லாததை வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வராதே, சொல்ல முடியாதே. நல்லா நீங்கள் சாப்பிட்றதுமே என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு சாப்பாடா? எப்படி பாஸ்டர் கரெக்டாக இப்போ தான் சொல்லிட்டு வந்தார். நம்ம வாய் அதான் சொல்லுது, இதெல்லாம் சாப்பாடா? இந்த நாக்கு மட்டும் ருசியான நாக்கு, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காரம் கொஞ்சம் கம்மியாகுது, எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. ஆனால் நன்மையை மாத்திரம் கண்டுபிடிக்க மாட்டேது இந்த வாய். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாய் நன்மையை பேசுகிற வாய். எல்லா கையும் உயர்த்தணும், எல்லா கையும். வாய் இருக்கிற கையெல்லாம் உயர்த்துங்க பாப்போம். எத்தனை பேருக்கு வாய் இருக்குது? வாய் இருக்கிற கையெல்லாம் உயர்த்தி காட்டுங்க பாப்போம். மேலே இருக்கிற எல்லாம். வாய் இல்லாதவங்க மட்டும் கையை கீழே போட்டுங்க. நான் வாய் இல்லாத ஒரு ஆள், ஒரு ஜீவன் இருக்குன்னா அது பெரிய ஜீவன் தான் அது. கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் வாய் இருக்கிறவங்களாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வாய் என்ன பேசும்? என் வாய்க்கு ஒரு பேர் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன வாய்? என் வாய் பேர் என்ன? நன்மை வாய். சொல்லுங்க, வாய் திறந்து, இந்த வாய் என்ன வாய்? இதுக்கு மாறா பேசி பாருங்களேன், கர்த்தர் ஆவியானவர் உங்களை கொடாய்வார், கண்டிப்பாக கொடாய்வார். நெகட்டிவாக பேசி பாருங்க, கொடாய்வார் வாய். ஆவியானவர் சொல்லுவார், என்னத்தை உலகத்தான உன்னை வைக்காம நான் உன்னை என்னுடையனா வச்சு என் வாயிலேருந்து வர்ற மாதிரி உன் வாயை மாற்றணும்னு பார்க்குறேன். பிசாசு அடிக்கடி எங்கே போய் வைப்பான் தெரியுமா? வேணா எங்கே இருக்குண்ணா எல்லாருக்கும் அதானே, எல்லாம் தெரிஞ்சு வச்சு, எல்லாமே உங்களுக்கு தெரியுது, எல்லா வேணையும் தெரியும். ஆனால் அந்த வேணையை மாத்திரம் கரெக்டாக வாங்கி வச்சுக்கிறது, பெரிய ஆப்பு வச்சுக்கிற மாதிரி. கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வாய் நன்மையை பேசுகிற வாய். இந்த ஜென்ம ஸ்பாபம் பாருங்க, இங்கே சொல்கிறார், இந்த ஜென்ம ஸ்பாபம், அதுக்கப்புறம் அது பேய்த்தனத்துக்கு அடுத்தவைகள். இந்த ஜென்ம ஸ்பாபத்தை உண்டாக்குற அறிவு இருக்கு பாருங்க. என்ன பண்ணோன்னா, வீட்டில் இருக்கிற யாரை பார்த்தாலும் ஒரே எரிச்சல். எஸ்பெஷலி இந்த பிள்ளைங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக நீங்கள் பார்க்கலாம். வீட்டில் ஒரு 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க அப்படின்னு. எங்கள் அப்பாலாம் தைரியமாக சொல்ல, 16 பிள்ளைங்க, 16 பெற்று நல்லா வாழுடா அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களாம் அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் டசன் கணக்கு தான். டசனுக்கு கம்மியாக போட்டாங்க, நான் சரி ஏதோ கோளாறு போலக்குது அவங்ககிட்ட அப்படி. இப்போ 1க்கு மேலே வந்தாலே என்ன ரொம்ப ஓவராகிற போலக்குது. அது பாருங்க, இந்த ஸ்வாபம் பாருங்க, பிள்ளைங்க மத்தியில் எல்லாம் சமமாக தான் வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் என்ன, 2 பிள்ளைங்கன்னா 2 பிள்ளைங்க ஒரே மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இந்த 2வது பிள்ளை வந்து மூத்த பிள்ளை எடுக்கும்போது பாருங்க, அந்த மூத்த பிள்ளைக்கு ஒரு எரிச்சல் வரும் பாருங்க. ஒரே பொருள் தான், ஆனால் என்ன வரும்? அதான் சொல்ற, ஜென்ம ஸ்பாபம் பேய்த்தனத்துக்கு பேய்த்தனம் வந்துருதாங்க நடுவில்.
அடிக்கடி பேய் வந்துடுறான் உள்ள. அதான் சொல்றார் ஆண்டவன், இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. நீ தேவனுடைய பிள்ளை. நான் இந்த உலகத்துக்கு குறியவன் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் யாருக்குரியவனா இருக்கிறேன்? பவுல் சொல்றார் இன்னொரு இடத்துல, கலாத்தியர் நீங்க கவனிச்சீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 3ஆம் சொல்றாரு, இவ்வுலகத்தின் வழக்கத்தின்படி பின்பற்றினீங்கன்னா அடிமையா இருப்பீங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, உன்னை இந்த உலகத்துல நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன், இந்த உலகத்துக்கு நீ அடிமையா இருக்கிறதுக்கு இல்லை. பவுல் சொல்றாரு, நான் பிள்ளையா இருந்த வரைக்கும் பிள்ளை போல பேசினேன், மெச்சூரா இல்லாத வரைக்கும் நான் எப்படி பேசினேன், குழந்தை மாதிரி பேசினேன். ஆனா கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை புருஷன் ஆக்கின போது ஒரு புருஷனை போல பேசுறேன்றார். நல்லா கவனிங்க, இந்த ஜெப நாட்கள்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு குழந்தையா இருந்திருக்கலாம். இப்போ 13 செய்தியை கேட்டிருக்கீங்க, கேட்டு என்ன வளர்ந்துருக்கிறீங்க, வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறாரு, புரிய வச்சிருக்கிறாரு விஷயத்தை. இன்னும் போய் வீட்டில் குழந்தை மாதிரியே பேசிட்டு கூடாது, இந்த குழந்தை பேச்செல்லாம் விட்டுறணும். இந்த உலகத்துக்கு வழக்கத்தின்படியே செஞ்சீங்கன்னா நான் சொல்றேன், அது என்னவா இருக்கும்னா உங்களை இன்னும் இந்த உலக வழக்கம் உங்களை அடிமையாக தான் வைக்கும், சுவாதீன நிலையில உங்களை கொண்டு நிற்க விடாது. அந்த ஃப்ரீடமை கிறிஸ்துவுக்குள்ள, உலகத்தான் அல்ல என்கிற அந்த ஃப்ரீடமை நான் என்ஜாய் பண்ணணும். அதான் நீங்க, நான் கிறிஸ்துவுக்குரியவன், நான் தேவனுக்குரியவன். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அதுல எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு, எவ்வளவு லிபர்ட்டி, எவ்வளவு சுதந்திரத்தை கர்த்தர் அதுக்குள்ள வச்சிருக்கிறார். இதை அனுபவிக்கக்கூடிய எண்ணம் வரலனா நான் சொல்றேன், இன்னும் பல காரியங்களுக்கு நான் அடிமையா தான் இருப்பேன். இந்த உலக வழக்கத்தை பின்பற்றவன் பாருங்க, வெறும் எக்ஸ்டர்னல் காரியத்தை தான் ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, வெளிப்புறமான காரியம், எக்ஸ்டர்னல் காரியங்கள். பழைய ஏற்பாட்டில் கவனிச்சிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஜனங்க தவறு செஞ்சு ஏதாவது ஒரு தோல்வி அல்லது ஏதாவது பாவம் அவங்க செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பல் அவங்க மேலே அள்ளி போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்து அவன் புலம்புவான் பாருங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த பழக்கம் ஒவ்வொரு காரியத்திலையும் தான் இருக்கு. ஆனா அப்படி செய்யறதுனால எந்த உள்ளான மாற்றம் அவனுக்கு வரல. போனா ஏதாவது நடந்தா வஸ்திரத்தை கிழிச்சிக்கிறான், சாம்பலை தூக்கி மேலே போட்டுக்கிறான். இன்னைக்கு உங்களெல்லாம் அப்படி பண்ண சொன்னா எப்படி உட்கார்ந்து இருப்பீங்க? வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, வஸ்திரத்தை கிழிக்கிற ஒரு நிகழ்வு மாத்திரம் வச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், இப்படிதான் வைக்கணும். சுத்திகரிப்பு வஸ்திரம் கிழிக்கப்படணும், சுத்திகரிப்பு சாம்பலை தூக்கி போடணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா நீங்களாம் ரொம்ப விவரமாக இருப்பீங்க. எப்படி தெரியுமா? இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறோம், சுத்திகரிப்பு இருக்குது, வஸ்திரத்தை கிழிப்போம், அதுக்கப்புறம் சாம்பலை தூக்கி போடுவோம். அதனால கிளம்பி வரும்போதே ஏற்கனவே வீட்டில் பிஞ்சு போன சட்டை இருக்கும் பாருங்க, அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்ச நாள் ஆனால் கந்தலுக்கு போடுவாங்கண்ணே, வீட்டில் கந்தலுக்கு கிழிச்சு வச்சுமா, அது மாதிரி ரெடியாக போட்டு வந்துரு, சர்ச்சுக்கு மட்டும் போட்டு. இப்போ சுத்திகரிப்பு நேரம் என்ன பண்ண போகிறாங்க, வஸ்திரத்தை கிழிக்க போகிறாங்க. அப்படி கிழிக்கிறது ஒன்றும் பச்சு சந்தோஷமாக கிழிச்சு சாம்பலை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு. தீர்க்கதரிசி பார்க்குறாரு, இவனுங்க ஒவ்வொரு முறையும் தப்பு செய்கிறான், பாவம் பண்ணுறான், கர்த்தருக்கு விரோதமாக காரியம் செய்கிறான். ஆனால் இதை மாத்திரம் விட மாட்டான். எதை? இந்த எக்ஸ்டர்னல் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு சாம்பலை தூக்கி போட்டு உட்காந்துக்கிறத மாத்திரம் விட மாட்டான். இவன் இருதயத்தில் எந்த மாற்றமும் வரலையே. அதனால தேவன் தீர்க்கதரிசியை பயன்படுத்தி சொல்றாரு, இனிமே ஒருத்தனை வஸ்திரம் கிழிக்கூடாது, இனிமே ஒருத்தனை சாம்பலை தூக்கி மேலே போட்டு உட்காரக்கூடாது, உங்க இருதயம் மாறணும். அதை தான் பவுல் புதிய ஏற்பாட்டில் வரும்போது சொல்றாரு, உள்ளத்தில் யூதனானவனே அவனே மெய்யான யூதன்றாரு. உள்ளத்துல மாற்றம் வராம நான் கிறிஸ்தவன் சொன்னா ஆண்டவர் சொல்ல, நீ சொல்லிக்கலாம், ஆனா மெய்யான கிறிஸ்தவன் கிடையாது நீ. நல்லா கவனிங்க. அதை தான் இயேசுநாதர், நேரம் ஆயிடுச்சு, இயேசுநாதர் தான் சொல்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. உலகத்தானா நம்ம இல்லாததுனால இந்த உலகம் நம்மளை பகைக்கும், உங்களை கேலி பண்ணும். நான் எங்கே போனாலும் என்ன கேலி பண்ணுவானுங்க, ஃபாதர் வந்துட்டார் அப்படின்வானுங்க. ஆனால் அதை ஒரு காலகட்டத்தில் நான் பொறுத்தேன், ஒரு ரெஸ்பான்ஸை நான் பண்ணலை. ஆனால் எவன் வாயில் ஃபாதர் வந்துட்டான் கிண்டல் பண்ணானோ அவனுக்கு ஒரு பிரச்சனைனா
எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனைடா நான் என்ன செய்யணும், எனக்கு ஆலோசனை சொல்லு, எனக்காக நீ ஒரு பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவு கர்த்தர் மாற்றினார். ஏன்னா அவனுக்கு முன்பாக கர்த்தர் என்ன விரிச்சு காட்டினார். என்ன காட்டினார்னா, இவன் உலகத்தான் அல்ல என்பதை காட்டினதுனால கர்த்தர் என் சாட்சியை போயிச்சாரா? கொஞ்ச நாள் அவமானப்பட்டேன். எல்லாருமே இப்போ நிற்கும் போது நம்மளை ஒரு மாதிரி பேசுவானுங்க, எல்லாம் கும்பல் சேர்ந்துருவானுங்க, நான் தனியாக நிற்க வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல அமைதியாக இருந்தேன். ஆனால் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுற ஒரு நேரத்தை எப்பொழுதும் வைப்பார். ஏன்னா உலகத்தானா நான் இல்லாமல் இருக்கும்போது இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு தெரியும், இந்த உலகத்தில் என்னை எப்படி மகிமைப்படுத்தணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த பவர்ஃபுல்லான ப்ரேயரை இயேசுநாதர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பண்ணியிருக்கிறார். அவர் ஒன்றும் இந்த ஜெபத்தை இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, 14ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் நான் உலகத்தான் அல்ல அப்படின்னு அவர் உலகத்தான் அல்லன்னு சொல்றதுக்காக அந்த வேண்டுதல் அங்கே செய்யல. அவர் சொல்றாரு, நீ உலகத்தான் அல்ல என்பதை நீ விளங்கி கொள்ளணும் என்பதுக்காக இயேசுநாதர் செய்த ஜெபம். இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்த விட்டு போன பிறகு உலகத்துக்குள்ளே போவீங்க, வேலைக்கு போவீங்க, பலரை பார்ப்பீங்க. உங்கள் சாட்சியை ஒன்றை காப்பாற்ற கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் வைங்க. ஆண்டவரே, நான் உலகத்தான் அல்ல, நான் தேவனுக்குரியவனாக இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல, நான் தேவனுக்குரியவனாய். எல்லாம் எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் இன்னைக்கு நம்மோட சொன்ன இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்குள்ள அற்புதமான மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுவார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வாயை திறந்து கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தேவனுக்குரியவன்? இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாரும் வாயை திறந்து, நான் தேவனுக்குரியவன், தேவனுக்குரியவன் சொல்லுங்க. வாயை திறந்து, நான் யாருக்குரியவன்? நான் தேவனுக்குரியவன். இந்த உலகத்தில் போனால் நான் யாருக்குரியவனா இருக்கிறேன்? குடும்பத்தில் இருந்தால் நான் யாருக்குரியவனா இருக்கிறேன்? யாரிடத்துலாம் பேசினால் நான் யாருக்குரியவனா இருக்கிறேன்? தேவனுக்குரியவனா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றவங்க கையை உயர்த்தி மேலே கீழே இருக்கிற எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து என்னை வேர் பிரித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எத்தனை பேர் உங்களை ரட்சித்து உங்களை அவர் ஆண்டவராய் உங்களுக்கு இருப்பது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அப்படிப்பட்டவங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன உம்முடைய பிள்ளையா நீ வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே மறுபடியும் கடைசி உம் நாமம் துதிக்கையிலே என் உயிரான உயிரான. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே, இதான் நெஜம், இந்த நெஜத்துல நான் ஒவ்வொரு நாளும் வாழணும் ஆண்டவரே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே. கைகளை அசைத்து சொல்வோம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஓ ஆராதனை, உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான
என் உயிரே நான் உம்மை துதிப்பே. நல்ல இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமா இந்த இயேசு உங்களை எல்லாவற்றையும் ஆளும்படி செய்வார். இன்னைக்கு எதெல்லாம் உங்களை ஆண்டு கொள்ளும்படி உங்களுக்கு மேலாக எழும்பி நிற்குதோ, நான் சொல்றேன், அதெல்லாம் உங்க காலின் கீழே கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் அதெல்லாம் உங்க காலின் கீழே கொண்டு வரக்கூடிய வல்லமையான தேவன். உங்களை பார்த்து சொல்றார், நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நீ எனக்குரியவனா இருக்கிறாய். இந்த நாட்களில் நீங்க அவருக்குரியவர்களா இருந்தீங்கன்னா, அவர் உங்களுக்காக வைராக்கியமா எப்படியெல்லாம் வேலை செய்வார்னு உங்களை நிக்க வச்சு அவர் வேலை செஞ்சு காட்டுவார். அதை தான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்வேன். உம்முடைய கிரியைகள் எங்க வாழ்க்கையில் காணப்படும் ஆண்டவரே. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஜெப நாட்களில் நீர் எங்களுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்கிற தேவன், நாங்கள் எப்படியெல்லாம் உம்முடைய நாமத்தை உயர்த்தணும், உம்மோடு நாங்கள் இருக்கணும், எங்களை எப்படியெல்லாம் நீர் உருவாக்கி எங்களை வல்லமையான ஒரு கருவியாக எங்களை மாற்றுவதற்கு நீ செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து தாங்கட்டும். அற்புதமான விதத்தில் எங்களை நீர் வழி நடத்தும். இந்த ஜெப நாட்களில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் ஒரு பொருத்தனையோடு உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறத கர்த்தர் பார்க்கிறீர். நிச்சயமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலை நீர் நிறைவேற்றியிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற தேவன். நிச்சயமாய் நடக்கும். ஏற்கனவே அநேகர் பல சாட்சிகளை சொல்லும்படி கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இந்த மீதி உள்ள நாட்களிலும் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க சந்ததிக்குள்ள கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நம்முடைய சபையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாய் தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி நாங்க உலகத்தை கலக்கிறவர்களாகவும், உமக்கு உப்பா இருக்கிறவர்களாக, உமக்கு வெளிச்சமா இருக்கிறவர்களாக எங்களை அநேகர் மத்தியில நீர் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோட அனுப்புவோம். எல்லா கனம் மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.